150 ரூபா உங்கள்கிட்ட பணம் இருந்தா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிலம் சொந்தம்ங்க. இன்னைக்கு டீ, டிஃபன், பன்னு இது மட்டுமே 200 ரூபா ஆகுது. ஆனா 150 ரூபாயில இந்த இடத்துல நீங்க இடத்த வந்து கிரயம் பண்ண முடியும். யூஸ் பண்ணிக்கங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல் VS Ultimate. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜேசி அவனிக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க எம்பயர் ஸ்டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஃபார்ம் லேண்ட் பிளஸ் உங்களுக்கு தேவையான பிளாட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. சோ பிளாட் வேணுங்கிறவங்க பிளாட் எடுத்துக்கலாம், ஃபார்ம் லேண்ட் வேணுங்கிறவங்க ஃபார்ம் லேண்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல நீங்க ஒரு லட்சத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை கோடியில மாத்துறதுக்கு இவங்க தயாரா இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். சார், ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். பிளாட் பிளஸ் ஃபார்ம் லேண்ட் பக்கத்துலயே கொண்டு வந்திருக்கீங்க. கான்செப்ட் என்னங்கறத தெளிவா சொல்ல ஆரம்பிச்சிருங்க. டியர் கிளைண்ட்ஸ், நான் டாக்டர் ஃபரூக், எம்பயர் எஸ்டேட்டோட ஃபவுண்டர் அண்ட் CEO. நம்ம வந்து இடம் எப்படி செலக்ட் பண்றோமோ அதுல தான் நம்மளோட வெற்றியே அடைஞ்சிருக்குங்க. நான் இந்த லேண்டை பாக்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 40 சைட்டு பார்த்து எது வந்து ஆர்கானிக்கா ரொம்ப இயற்கை சூழலா ஹில்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லி 40 இடம் அலைஞ்சுதான் இந்த ஜேசி அவென்யூவை செலக்ட் பண்ணிருக்கோங்க. சார் சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் மந்த்லி பிளாட்ஸ், பின்னாடி வந்து ஃபார்ம் லேண்ட். இவங்க எல்லாரும் இதுல யார் வாங்கினாலும் தங்குறதுக்கு ஒரு பெரிய 6000 சதுரடி ஒர்த்துள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, பிளாட்டா வாங்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு, ஃபார்ம் லேண்டா வாங்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு? பிளாட்டா வாங்குறப்ப ஒரு சதுரடி வந்து இது 3 டிவிஷனா இருக்குங்க. ரோட்டு மேல அந்த பஸ் போற ரூட்டுங்க, அது திண்ணனூர் ரூட்டு. இது மேல வந்து 350 ரூபா ஏ செக்டர். பி செக்டர் இந்த 40 அடி ரோட்ல இருந்து அந்த 40 அடி முடிய பி செக்டர் சதுரடி 325 ரூபா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சி செக்டர், அது வந்து பாத்தீங்கன்னா சதுரடி 300 ரூபா. ஒரு ஃபேஸா போகுது. அந்த 300 ரூபாயை தாண்டி அடுத்து வந்து ஃபார்ம் லேண்ட் சதுரடி வெறும் 150 ரூபாங்க. 150 ரூபா? உண்மையாதான் உண்மையா சார்? ஒரு வீடியோக்காக பேசக்கூடாது. ஒரு டீ டிஃபன் செலவுக்கு ஆகுறது வெறும் 150 ரூபாய்க்கு சதுரடிக்கு ஃபார்ம் லேண்ட். ஓகே, வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே என்னப்பா ஒரு இடத்துல பேசுறீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. இந்த வீடியோல என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குங்கிறத பக்கத்துல போய் பார்க்க போறோம். ஏன்னா ஃபார்ம் லேண்டுங்கிறப்போ உங்களுக்கு சுத்தியில என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு, என்ன அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா எதை எப்படி கோடியில கொண்டு போலாங்கிற மொத்த டீட்டெயிலுமே சார் வந்து சொல்ல போறாரு. சார், இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எலாபரேட்டான ரோடுமே கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு லேண்டுமே, அதாவது ஒரு பிளாட்டுமே தனித்தனியா இண்டிவிஜுவலா பிரிச்சு கொடுத்துருக்கீங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டா இருக்கட்டும், ஃபார்ம் லேண்டா இருக்கட்டும், யாருமே வந்து தனியா இண்டிவிஜுவலா இந்த மாதிரி ஒரு அவுட் ஹவுஸ் கட்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்க வரவங்க வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வீக்லி டைம்ல வரீங்க அப்படின்னாக்க நம்ம காமனா ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பண்ணையில மாதிரி. நீங்க வந்து ஸ்டே பண்ணி இருந்து இந்த இடத்தை என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் போகலாம். இது வந்து சிட்டில இருந்து 200 கிலோமீட்டர் வரணும், 300 கிலோமீட்டர் வரணும்னு கிடையாது. சிட்டில இருந்து ஒரு பஸ் பிடிச்சா கூட நம்ம வந்துடலாம், இல்ல ஒரு ஆட்டோ போட்டா கூட நம்ம இந்த இடத்துல வந்துடலாம். சோ அந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்திலேயே ஒரு எப்படி சொல்றது, இந்த பொல்யூஷனான ஒரு டைம்ல நம்ம ஒரு இடம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா போயிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் 15 லட்சம் ரூபா கொடுக்குற கான்செப்டா இருக்கட்டும், இந்த இடத்துல இவ்வளவு கம்மியா கொடுக்குற கான்செப்டா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நடத்தி காமிச்சிருக்கோம் தான் சொல்லணும். சோ இதெல்லாம் பக்கத்துல போயிட்டு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? பாத்துக்கலாம் சார், 100% பாத்துக்கலாம். வெல்கம் டு அவர் பிளேஸ். ஃபார்ம் லேண்ட், ஹவுசிங் பிளாட்ஸ், ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். எம்பயர் எஸ்டேட்ல ஒரு குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல, அதாவது இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 சதுரடியை 20 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குறாங்க. சிட்டி லிமிட்டுக்குள்ள, சிட்டின்னு கூட சொல்ல முடியாது. அதே பணத்தை விட கம்மியா, உதாரணமா ஒரு 15 லட்சம் ரூபா முதலீட்டுல இந்த இடத்த அவங்க வாங்குறப்ப அவங்களுக்கு பல கோடியா நாளைக்கு வந்து இந்த இடம் வந்து வருமானம் தரப்போகுது. காரணம் வந்து நம்ம இங்க பண்ணிருக்க வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா இதை பராமரிக்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. 10 வருட பராமரிப்பை சீரும் சிறப்புமா பண்ணி கொடுக்குறோம். சதுரடி வந்து 10,000 சதுரடி கொடுக்குறோம். 15 லட்சம் ரூபாய்க்கு 10,000 சதுரடி. அப்ப ஒரு சதுரடி வெறும் 150 ரூபாயில 15 லட்சத்துல இவ்வளவு பெரிய இடம் 23 சென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த வாய்ப்பையும் சிறந்த முறையில பயன்படுத்தி உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை தெரியப்படுத்தி நீங்க இதுக்கு வாங்குறதும் இல்லாம உங்களை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வைங்க. ஜேசி அவென்யூல ஃபார்ம் லேண்ட் வாங்குற மக்களுக்கு எக்ஸாக்டா லொகேஷன் வந்து இந்த லொகேஷன் தான். இந்த இடம் வந்து ஆல்ரெடி ஒருத்தருக்கு வந்து சோல்டு பண்ணனால ஃபுல்லி ஃபென்சிங் பண்ணி உள்ளுக்குள்ள மகோகனி தேக்கு 100 மரம் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த இடம் வந்து ரெடி டு கல்டிவேட். இப்ப யாராவது அட்வான்ஸ் போட்டா இந்த இடத்தை காட்டுறோம். இவங்களுக்கு இதே மாதிரி வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ள எல்லாமே மரம் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்ம் லேண்டோட முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த மகோகனி தேக்கு மரம் தான். இந்த மகோகனி தேக்கு மரம் உதாரணமா 10,000 சதுரடியில, ஃபார்ம் லேண்ட் அப்படின்னால 23 சென்ட்டுங்க, 10,000 சதுரடியில 100 மரம் சீரிய இடைவேளையில நல்ல கரெக்டா வச்சு நல்ல
அபரிமிதமான வளர்ச்சி அடையக்கூடிய மண் சாயில் ஃபெசிலிட்டில வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டோட வளங்களும் நமக்கு கிடைக்கிற வாசி, மலைப்பொழிவு இருக்கிற வாசி, மரத்தோட வளர்ச்சி சிறப்பா இருக்கும். 10 வருஷம் மெயின்டெனன்ஸை ஜேசி அவென்யூ எம்பயர் எஸ்டேட்ஸ் கம்பெனில நாங்க வந்து பண்ணி கொடுத்துறோம். அதனால வந்து உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு நீங்க மரத்தை வெட்டுறப்ப 30ல இருந்து 40 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்க போகுது. நீங்க இதுல முதலீடு பண்ற தொகை என்னவோ 15 லட்சம் தான். அப்ப நீங்க முதலீடு பண்ணதுக்கு லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதை விட முக்கியம் அதுல மேல இருக்க மரத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நீங்க உங்க குழந்தைகளுக்காக ஒரு முதலீடு பண்றீங்க அப்படின்னா பேங்க்ல, எஃப்டில, மத்தபடி கோல்டுல பண்றதை விட இந்த ஃபார்ம் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது மிகப்பெரிய லாபம் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இதுல கூட ஹராம்னு சொல்லுவாங்க, வட்டி அதெல்லாம் சேரும். அதை விட கடவுளோட அபிவிருத்தி எதுல இருக்குன்னா விவசாயத்திலையும் இந்த இயற்கையிலையும் இருக்கு. அப்ப அதை விட பல மடங்கு உங்களுக்கு growth ஆகும். குறைஞ்சது உங்க பணம் 10 வருஷத்துக்குள்ள ஒரு 10 மடங்கு growth ஆகுற அளவுக்கு இங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி முக்கியமான சிறப்பு அம்சங்களை அடுத்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபாரஸ்ட் வியூ, புலிவலம் ஃபாரஸ்ட் வியூவை வந்து நம்ம சொல்லியே ஆகணுங்க. நான் லேண்டு பார்க்கலாம், ஃபார்ம் லேண்டு பார்க்கலாம்னு வந்தா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இங்க இவ்வளவு பெரிய வனப்பகுதி வியூவா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான். இது ஒரு நல்ல அட்வென்ச்சர்ஸ் லைஃபுங்க. நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா சேகர்னு ஒருத்தர் என்னை வந்து வேட்டைக்கு கூட்டு போறேன்னு சொல்லுவாருங்க. நான் 6வது படிக்கிறப்ப அப்ப சிறுகனூருக்கு வந்து கூட்டு வருவாரு நாட்டு துப்பாக்கியோட. அதுக்கப்புறம் கால ஓட்டம் மாறுறப்ப நான் ஒரு சைடு போய் ஹையர் ஸ்டடிஸ் போயிட்டேன். அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த லைஃப் எனக்கு திரும்ப கிடைச்சிருங்க. இது வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸ் லைஃப். இங்க யார் ஃபார்ம் லேண்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த அட்வென்ச்சர்ஸ் லைஃப் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்குதுங்க. அதை கரெக்டா பயன்படுத்தி மனையை புக் பண்ணிக்கங்க சார். ஜேசி அவென்யூல ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு 40 அடி பாதை கொடுத்துருக்கோம். இந்த பாதை பாருங்க எவ்வளவு பெருசுன்னு. அதே மாதிரி இந்த லேண்ட் வாங்குற மக்களுக்கு உள்ளுக்குள்ள தேக்கு மரம்னால முக்கியமான விஷயம் வந்து பாதுகாப்பு ஃபெசிலிட்டிங்க. அந்த பாதுகாப்புக்காக சுத்திலும் இந்த இதை வந்து நம்ம ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்த மட்டும் ஓபன் பண்ணிட்டு ஃபுல்லா டோட்டலா இதை ஃபென்ஸ் பண்ணி 10,000 சதுரடியும் ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். உதாரணமா இந்த மரம் தான் பாத்தீங்கன்னா மகோகனி தேக்குன்னு சொல்றதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 60 அடி 10 வருஷத்துல வளர்றப்ப இதோட தடிமனும் இப்ப நார்மலா இருக்குங்க. இதோட தடிமனும் 10 வருஷத்துல பெருசாயிரும். அப்ப ஒரு மரத்தை வந்து நீங்க வெட்டுறப்ப இப்போ நம்ம வீட்டுல ஆன சேரு, தேக்கு, நில, கதவு, மர ஐட்டம் எல்லாமே மகோகனி தேக்குல தாங்க வருது. அப்ப கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதை விட ஒரு தேக்கு மரத்துல இன்வெஸ்ட் பண்றது நம்ம சந்ததிகளுக்கே வந்து மிகப்பெரிய லாபம் கொடுக்கும். இப்ப லட்சத்துல இன்வெஸ்ட் பண்ணி கோடியில உங்க பணம் பெருகிறது. ஹலாலான முறையில எந்த வட்டி இந்த மாதிரி தொந்தரவு இல்லாம ஹலாலான முறையில உங்க பணம் பெருகிறதுக்கு இந்த இடத்துல முதலீடு பண்றது சிறந்த முதலீடா இருக்கும். வாய்ப்பை பயன்படுத்துங்க சார். நீங்க இந்த பர்டிகுலரா இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல நாங்கெல்லாம் மனை வாங்குறோம். இந்த இடத்தோட சிறப்பு அம்சம் சொல்லுங்க. நீங்க லோக்கல் பீப்புள் தான், இங்க தான் பாக்குறாங்க. இது என்ன இந்த இடத்துல சிறப்பு அம்சம்? எல்லாம் எது வச்சா எதை வச்சாலும் நல்லா வளருண்ணே. மண்ணு நல்ல மண்ணு. ஆனால் மண்ணு தான் நல்ல மண்ணு. அதான் எதை வச்சாலும் நல்லா வளரும். நான் பாதுகாக்கணும், அவ்வளோதான். பாதுகாப்புக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஜேசி அவென்யூல ஒரு டீமே போட்டு ஃபுல்லா கம்பி வேலி போட்டு இந்த இடத்த நல்லபடியா பாதுகாக்கிறாங்க. பக்கத்துல நீங்க விவசாயத்துக்கெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க? அதெல்லாம் பண்ணலாண்ணே. அதெல்லாம் பண்ண சொன்னீங்கன்னா கான்டாக்ட்ல ஃபோன் பண்ணி உள்ளூர் தானே நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நாங்கள் இடம் வந்தால் நீங்கள் கொஞ்சம் எல்லாமே பராமரிப்புலாம் கொஞ்சம் பண்ணி. கண்டிப்பாக நன்றி சார். நம்மளோட ஃபார்ம் லேண்டுக்கு பக்கத்துலேயே கிணறு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி அப்படியே டீட்டெயில்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக சொல்லுங்க சார். நம்ம ஜேசி அவென்யூல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. அதுல முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா இந்த கிணறு தான் சார். இந்த கிணறு வந்து டோட்டலா எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 சதுரடி பரப்புள்ள கிணறு, 75-80 அடி ஆழம் சார். தண்ணி பாருங்க அப்படியே சும்மா தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குங்க. பியூரா ரொம்ப நேச்சுரல் வாட்டர். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னதான் தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். அந்த அருமையான வாட்டர் சோர்ஸ் இருக்குது. ஏன் இவ்வளவு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குன்னா இந்த சுத்தியில இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர் வந்து ஃபாரஸ்ட்டுங்க. இந்த ஃபாரஸ்ட்ல என்ன அப்படின்னா இந்த மரங்கள் வந்து மேகத்தை வந்து இழுத்து வைக்கிறதுனால மழைப்பொழிவு வந்து இங்க ரொம்ப அருமையா இருக்கும். அப்ப திருச்சி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு கந்தக பூமின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஹாட்டா இருக்கும். அந்த திருச்சி மாவட்டத்துல இப்படி ஒரு இடம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஃபாரஸ்ட், ஹில்ஸ், ஏன்னா இது வந்து துறையூர் கொஞ்ச நேரத்துல வந்தனால ஹில்ஸுங்க. அப்ப திருச்சி எவ்வளவு ஹாட்டா இருந்தாலும் இந்த இடம் மட்டும் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மாதிரி சூப்பரா குளுகுளுன்னு இருக்கும். இது நம்மளோட சைட்டோட ப்ளூ பிரிண்ட்டுங்க. 1000 பிளாட்டுங்க. எல்லாமே வந்து மாச தவணையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இடம் விட்டுருக்கோம். பப்ளிக் பர்பஸா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும். அர்மான் கோயில்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கோயிலுங்க. அது வந்து ஒரு பெரிய அவங்களோட குலதெய்வம் கோயில். அந்த கோயிலை ஒட்டியே இந்த சைட் அமைஞ்சிருக்கு. 2000 வீட்டு மனைகள் மந்த்லி ஸ்கீம்ல இருக்குங்க. இந்த வீட்டு மனையில மிகப்பெரிய ஃபெசிலிட்டி என்னன்னா இன்னைக்கு ரெடி கேஷ் பிளாட் ரொக்க கிரையத்துக்கே இவ்வளவு பெரிய 40 அடி ரோடு யாரும் போடலங்க. ஆனா மாசம் சுலப தவணை
முறையில வாங்குற உங்களுக்கு 40 அடி பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்க ஒரே நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா எம்பயர் எஸ்டேட்ஸின் ஜேசி அவென்யூ தாங்க. இந்த வாய்ப்பை மிக சிறந்த முறையில நீங்க பயன்படுத்துங்க. சைட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபார்ம் லேண்டு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 100 மரங்களோட இருக்கு. சைட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட் எல்லாமே 2400 சதுரடி, கார்னர் பிளாட்டுக்கு அடுத்த பிளாட் எல்லாமே 1200 சதுரடி. சைட்டுக்குள்ள நீங்க யூஸ் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், கிட்டத்தட்ட 6000 சதுரடி அளவுல தண்ணி வாட்டர் தங்குற எல்லா ஃபெசிலிட்டியோடயுமே பண்ணிருக்கோம். யாரு இங்க வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்குறாங்களோ, பிளாட் வாங்குறாங்களோ, அவங்க மாதத்தில் ஒரு நாள் எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து தங்கிட்டு இந்த வனத்துடினுடைய அழகை வந்து பார்க்கலாம், இந்த மலைகளோட அழகை பார்க்கலாம், இயற்கையை ரசிக்கலாம், இயற்கையான முறையில வாழலாம். வாய்ப்பா பயன்படுத்துங்க. எம்பயர் எஸ்டேட்டோட ஜேசி அவென்யூ வந்து பாத்தீங்கன்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 22 கிலோமீட்டர். திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் நம்பர் 1 டோல்கேட், அதுக்கப்புறம் மணச்சநல்லூர். மணச்சநல்லூரை பத்தி தெரியும், ஏகப்பட்ட ரைஸ் மில், வேர்ல்டுக்கே நம்பர் 1 பொன்னி மணச்சநல்லூர் பொன்னி தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. ரெண்டாவது மணச்சநல்லூர் தாண்டி அடுத்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளரை. அது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமாள் கோயில், வேர்ல்டு ஃபேமஸ். திருவள்ளரைக்கு அடுத்து பெரமங்கலம். பெரமங்கலத்தை பொறுத்தவரை ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், முன்னால இருக்க சிதார் கம்பெனியா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க விஜய் டைரி, இது மாதிரி கிட்டத்தட்ட ஹரிஹார் அலைஸ், தொழில் துறைக்கு தேவையான எல்லா சப்சிடரி உள்ள பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பெரமங்கலத்துல தான் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புலிவலம், மிகப்பெரிய ஜங்ஷன், ஒரு 5000 குடும்பங்கள் வாழ்ற வீடு வந்து புலிவலம். புலிவலத்துல இருந்து எக்ஸாக்டா ஒரு 5 நிமிட பயண தூரத்துல வந்து திண்ணனூர் இருக்கு. இதுல வந்து ஒரு 2000 வீட்டு மனைகள் வந்து 2000 வீடுகள்ல மக்கள் வந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஊராட்சி. அதுக்கு பக்கத்துல தான் நம்ம ஜேசி அவென்யூ இருக்கு. அவ்வளவு பெனிஃபிட் உள்ள ஒரு சைட்டுங்க. எம்பயர் எஸ்டேட்டின் ஜேசி அவென்யூல நீங்க ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் அப்படின்னா சதுரடி வந்து 150 ரூபான்னு 10,000 சதுரடி 15 லட்ச ரூபா வருதுங்க. என்கிட்ட 15 லட்ச ரூபா இல்ல, கொஞ்சம் அடுத்து கம்மியா சொல்லுங்க அப்படின்னா 3,60,000 ரூபாய் கொடுத்து நீங்க இங்க ஒரு பிளாட் பண்ணிக்கலாம். அந்த 3,60,000 ரூபாயும் உங்களுக்கு டஃபா இருக்கும் பட்சத்துல இங்க வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஃபெசிலிட்டி வந்து இந்த சைட்ல நிறைய வந்து பண்ணிருக்கோங்க. இஎம்ஐ ஃபெசிலிட்டி பொறுத்தவரை எப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் கட்டுங்க, மாதம் 5,000 ரூபாய், ஒரு 50 மாதங்கள் கட்டினீங்கன்னா அது ஒரு 2.5 லட்ச ரூபாய் வருங்க. சோ 3 லட்ச ரூபாய் ஆச்சுங்களா. கடைசியா ஒரு 60,000 ரூபாய் கட்டிட்டு பத்திரத்துக்கு போயிருங்க. இது எல்லாமே டிடிசிபி வித் ரெராவோட தமிழ்நாட்டுல எம்பயர் எஸ்டேட்ஸின் ஜேசி அவென்யூ மட்டும் தான் பண்ணி கொடுக்குறோம். இந்த வாய்ப்பை மிக சிறந்த முறையில் பயன்படுத்தி ஏழை எளிய மக்களும் பிளாட் வாங்கணும், அவங்களும் பயனடையணும். கொஞ்சம் நடுத்தர மக்கள் 15 லட்ச ரூபாய் கொடுத்து பிளாட் வாங்குறவங்க கோடிகள்ல சம்பாதிக்கணும். அது வந்து அந்த மரத்தோட வளர்ச்சியும் அந்த லேண்டோட வளர்ச்சியும் சேர்றப்ப லட்சங்கள் வந்து கோடி ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஊரோட இந்த பிளாட் சேர்றப்ப ஊரோட வளர்ச்சியும், இந்த பிளாட் இடம் வாங்குற மாசம் வாங்குறவங்க, நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேங்க. நான் வந்து ஒரு ஃபார்மர் ப்ரொஃபசர் இன் ஜமால் முகமது காலேஜ் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேங்க. அப்ப என்னன்னா 4 வருடத்துக்கு ஒரு தடவை எந்த பிளாட் டபுள் ஆகுதோ அந்த இடத்துல தான் நாங்க மந்த்லி ஸ்கீமே போடுவோம். இந்த பிளாட்டை பொறுத்தவரைக்கும் கரெக்டா 4 வருடத்துல நீங்க 3,60,000 ரூபாய் கட்டுவீங்க. இந்த 3,60,000 ரூபாய் நீங்க இஎம்ஐ கட்டி முடிக்கிறப்ப 7 லட்ச ரூபாய் மாறுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இஎம்ஐல வந்து பைக் வாங்குறது, கார் வாங்குறது அப்படின்னு தேவையில்லாத செலவுகள், வீட்டு ஜாமான்கள் வாங்குறது. நீங்க இஎம்ஐ கட்டி முடிச்சு வெளியில வந்தீங்க, இப்ப ஒரு கார் இருக்குங்க, நான் வந்து ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன், இஎம்ஐ கட்டி வெளியில முடிஞ்சு இதை வித்தன்னா வெறும் 4 லட்ச ரூபாய் போகுங்க. ஆனா இதே லேண்டை நான் 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கி இஎம்ஐ கட்டி முடிக்கிறப்ப அது ரெட்டிப்பாவுங்க. அப்ப பினான்சியல் மேனேஜ்மெண்ட் எது அசெட், இடம் வாங்குறது அசெட், கார் வாங்குறது லயபிலிட்டி. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இடம் வாங்க. மனையோட முதலீடுல எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டான லீகல் புக். நம்ம லேண்டை பொறுத்தவரையிலும் நீங்க ஒரு அட்வான்ஸ் போடுங்க, லீகல் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம். நீங்க உங்க லாயர் வச்சு லீகலா என்னென்ன ஃபார்மாலிட்டி இருக்குன்னு செக் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பேப்பர்ஸும் கனகச்சிதமா நம்ம கிட்ட இருக்கு. லீகல் செக் பண்ணி வாங்குங்க. நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 இடத்துல போர் போட்டு கொடுத்துருக்கோம். அதுல முக்கியமான இடம் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸுங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா 4,000 சதுரடியில ஒரு 40 லட்ச ரூபாய் பொருட்செலவுல நம்ம வந்து பண்ணியிருக்கோம். எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி வந்து உடனே வீடு கட்டுறோம் அப்படின்னா இபி ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஃபுல்லி ஃபென்சிங், காம்பவுண்ட், செக்யூரிட்டி பர்பஸ். ஏன்னா இங்க வந்து மரங்கள் நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணி தரோம். இடம் வாங்குறவங்களுக்கு வசதியா தங்குறதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஃபெசிலிட்டியோட இப்பதான் நம்ம சைட் ஒர்க்கே நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளையில இதே மாதிரி ஒரு 25 வீடுகள் வந்து இந்த சைட்ல கூடிய சீக்கிரம் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம். அப்ப இந்த ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையிலும் இடமா இருந்தா ஒரு காசுங்க, இடத்துல ஒரு வீடு வந்துட்டா ஒரு காசு, ஒரு 20 வீடு வந்துட்டா அப்படியே. ஏன்னா டபுள் பண்ற வித்தைகள் எல்லாமே 25 வருஷமா நான் இந்த எம்பயர் எஸ்டேட் வந்து இந்த தொழில இருக்கும். அதனால சொல்றேன், ஒரு 4 வருடத்துல உங்க பணம் 3 மடங்கு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ சார் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக எல்லாத்த பத்தியும் ப்ராப்பரா டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பாங்க. சார் ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளவு நேரம் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக உங்களோட பொன்னான நேரத்தை வந்து செலவு பண்ணிருக்கீங்க. வீடியோல சொன்ன ரேட் தான் நேர்ல வந்தாலும், வீடியோல ஒண்ணு நேர்ல ஒண்ணுங்கிறது கிடையாது. அந்த பேச்சுக்கும் இந்த இடத்துல இடம் கிடையாது. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இவர் தான் பேசுறாரு. இவரை
அப்படிங்கிறத நீங்கள் நேராக மீட் பண்ண போறீங்க. இவர் தான் சைட் விசிட்டும் காப்பாரு. கண்டிப்பா. ஸோ நிறைய பேர் சொல்லக்கூடியது என்னன்னா, சார் வீடியோவில் ஒருத்தவங்க இருக்காங்க, நேரில் போனால் ஒரு டீமுங்கிறாங்க, நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது, யார் என்ன ஆஃபர் சொல்கிறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற பேச்சுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது. சார் தான் ஓனரு, நீங்கள் வாங்க, எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சார் ரெடியாக இருக்காரு. சார் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை பார்க்கும்போது இதை நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு தான் கொண்டு வரீங்க அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சைட்டை பற்றி பொதுவாகவே ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஃபார்ம்லேண்டாக இருந்தாலும் சரி, மந்த்லி ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள்.